ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் இன்னைக்கு வந்து சூப்பராக என்னன்னா கொஞ்சம் தக்காளி கத்திரிக்காய் ப்ளஸ் பூக்கள் பூத்துருக்குது நிறையா. அது நம்ம வீடியோவோட ஃபஸ்ட்டு வச்ச எல்லோ கலர் ரோஸ் செம்மையாக மறுபடியும் வந்து செடி வந்து நம்ம கொடுத்த இயற்கை உரங்களால க்ரோத்தை வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு. அதை காமிக்கிறேன். இப்போ பாருங்க, தக்காளி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் பாருங்க, தக்காளி வந்து இப்போ ரேட்டும் கடையில் எச்சா தான் விட்டுட்டு இருக்குது. அந்த சீசனில் நமக்கு தக்காளி பழம் கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா கடையில் கிலோ 60 ரூபாய் இருக்குது. இந்த டைமில் நம்ம தக்காளி செடியில் வந்து ஓரளவுக்கு தக்காளி பழுக்க ஆரம்பிக்குது. இந்த செடியில் நிறைய காய் இருக்குது. ஆனால் இப்போ தான் பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு பழுத்து இருக்குது. ஆனால் பழுத்து நம்ம பழத்தை வந்து பறிச்சிருக்கிறோம். ப்ளஸ் கத்திரிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது இப்போதைக்கு. அதை பறிச்சிட்டோம். வாங்க பாருங்க, நம்ம வயலட் கத்திரிக்காயும் ஒன்று இருக்குது செடியில். அது ஒன்று பறிச்சிட்டோம். ப்ளஸ் நம்ம செடியில் இங்கே பாருங்க, இதுதான் நான் முதல்ல என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ செடியில் எல்லோ கலர் ரோஸ் செடி மறுபடியும் வந்து பூக்களை வந்து சூப்பராக வந்து செடி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேற்று கூட 2-3 பூ பறிச்சுட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிட்டு இதை பாருங்க, சூப்பராக 3 பூ பூத்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 days வகை சேர்ந்த நம்ம நாட்டு ரோஸ் மாதிரியும் இருக்குது. அந்த 7 days வகை சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த பூவும் நிறைய பூத்துருக்கு நம்ம செடியில். இதை பாருங்க, நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தக்காளி கத்திரிக்காய் ப்ளஸ் பூக்கள் ஓரளவுக்கு நம்ம தேவைக்கு காய்ச்சிருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மாடி தோட்டத்தில் நீங்களும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பொருளாதாரத்தை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இதாக இருக்குது. ஏன்னா இயற்கையாகவும் கிடைக்குது. நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளா விளைவிச்ச இந்த மாதிரி பூக்கள் காய்கறி கிடைக்கிறது, அதை நமக்கு வந்து பயன்படுத்தல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணினா தான் யூடியூப் நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ண முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ